விருதாச்சலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக வன்னியர் சமுதாய மக்களும் பழைய சமுதாய மக்களும் வாழக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா? பட்டியல் சமுதாய மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. நீங்க ஏற்கனவே பட்டியல் சமுதாய மக்களை பக்கச்சிக்கிட்டீங்க. எப்படின்னு கேட்டா திருமணோட இஷ்யூ, அவருக்கு பேர் சொன்னா எழுந்துக்காம போனது, இதெல்லாம் எலெக்ஷன்ல பிரதிபலிக்காத நினைக்காதீங்க, கட்டாயமா பிரதிபலிக்கும். சரிங்களா? அதே மாதிரி வன்னிய சமுதாயம் சமரசம் ஆயிட்டாங்கல்ல, சமரசம் அவங்க 2 பேரும் ஆவாங்க. ஆமா, அதில் ஒரு இஷ்யூ ஆக்காதீங்க. இதெல்லாம் சங்கிகள் உள்ள எல்லாருக்குமே தெரியும். விசிகா கட்சியை சார்ந்தவங்க பேனர் எடுத்து போய் நின்னாங்க இந்த அம்மாவுக்கு எதிராக, எங்க தலைவரை ஏன் அவமதிச்சிங்கன்னு சொல்லிட்டு பேனர் எடுத்து போய் நின்னாங்க. சரிங்களா? ரெண்டாவது, வன்னிய சமுதாய மக்களுடைய வாக்கு என்பது இவங்களுக்கு கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க வன்னிய சமுதாய மக்கள் தேமுதிகவை தங்களுக்கு எதிரான ஒரு கட்சியா பாக்குறாங்க. அதுக்கான வரலாறுலாம் பேச ஆரம்பிச்சா அது ரொம்ப நாள் போயிடும். ஏன்னா திரு ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்துடைய வருகைக்கு பிறகாக விஜயகாந்த் ஒரு நபரே நம்ம சமுதாய மக்களை முழுக்க முழுக்க கூட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு இதை வச்சாரு. ரெண்டாவது, இன்னைக்கு தேமுதிக ஓட்டிருக்காரு. ரைட், எந்த ஒரு கட்சியுமே இப்போ காங்கிரஸ்க்கோ பாஜகவோ இதை விட மோசமான நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் படு பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனால தேமுதிக கட்சி. அந்த கட்சியை கூட்டு 10 சீட்டு கொடுத்தாரு ஸ்டாலின். சரிங்களா? அப்போ அந்த 10 சீட்ல மொத்த சீட்டு என்ன ஆகும்? எனக்கு தெரிஞ்சு அங்க பெரும்பான்மை வெற்றி வாய்ப்பு என்பது பாமகவுக்கு தான் இருக்கிறது. இவங்க வெற்றி பெறலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எதனா மயிரிழையில் வெற்றி பெறக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதுல பெரிய வெற்றியா நீங்க எதையும் பார்க்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது அங்க பாமகவுக்கு இருப்பதாக நான் பார்க்கின்றேன்.